ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது லாண்ட்ரி ரூமோட மேக் ஓவர் தான். பார்க்கலாமா? எங்கள் லாண்ட்ரி ரூமில் ஸ்டோரேஜுன்னு பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. பில்டர் வெறும் அந்த ஒயர் ரேக் தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஆக்சசிபிளாகவே பெருசாக இருக்காது. ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். அண்ட் வாஷிங் மிஷினும் ட்ரையரும் ரொம்ப பெருசுனால உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஒயர் ரேக்லேருந்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டூல் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே ஏதாச்சும் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் வச்சோன்னா அது எடுத்து யூஸ் பண்ணதுக்குள்ளே அப்பான்னு ஆகிடும். அதனால் நாங்கள் இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணலான்னு தான் பார்த்தோம். அப்போ தான் கலிஃபோர்னியா க்ளாசெட்ஸ்னு ஒரு வெப்பேஜ் ஓவர்கம் பண்ணேன். அங்கே ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரை தான் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணேன். கரெக்டாக வந்தாங்க ரெப்ரசன்டேட்டிவ். வந்துட்டு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எப்படி டிசைன் வேணும்னு நாங்கள் எல்லாமே சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸில் அவங்க சாஃப்ட்வேரில் எங்களுக்கு டிசைன் அனுப்பிச்சாங்க. நாங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் சொன்னோம். திருப்பி அவங்க மாற்றி கொடுத்தாங்க. எல்லாமே டிசைன் எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 3D ரெப்ரசன்டேஷனும் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி தான் இருக்கும்னு எல்லாமே ஓகேனால நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த ஒயர் ரேக் மேலே இருந்த திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஒயர் ரேக் தான் எடுக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த ஓட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பட்டி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வாஷிங் மிஷினையும் ட்ரையரையும் வாஷர் ட்ரையரை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இன்ஸ்டலேஷன் டே அன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனாக எம்டி ரூமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மிஷின்லாம் வெளில எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டோங்க. நெக்ஸ்ட் டே இன்ஸ்டலேஷன் தான். ரொம்பவே ஈஸியாக 1 டேயில் பண்ணி முடிச்சிட்டாங்கங்க. நாங்கள் லாண்ட்ரி ரூமில் இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டோங்க. ஸோ இதுதான் எங்களோட லாண்ட்ரி ரூம். எம்டியாக எந்த திங்ஸும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. நாளைக்கு இன்ஸ்டலேஷன் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கலிஃபோர்னியா க்ளாசெட்ஸ்லேருந்து தான் அந்த கேபினெட் நாங்கள் டிசைன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேர் தாங்க வந்தாங்க. கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. டோர் நான் மூடியே இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்கன்னா. பட் ரொம்ப சூப்பராகவே பண்ணி முடித்தாங்க. நீட்டாக ஒர்க் இருந்துச்சு. இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கங்க. ஸோ இதுதான் எங்களோட லாண்ட்ரி ரூமோட மேக் ஓவர். இன்னும் மிஷின் நாங்கள் தான் மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ க்ளாசெட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருச்சு. இங்கே ஷெல்ஃப் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ லாண்ட்ரி பேஸ்கெட்லேருந்து டிட்டர்ஜென்ட் எவ்ரிதிங் இதுக்குள்ளே போயிடும். இங்கே ஒரு குட்டி கேபினெட் மாதிரி சைடில், ஏன்னா விண்டோ வரனால ஒரு குட்டி கேபினெட் இங்கே இருக்குது. அங்கே நம்மளோட தொடப்பம் அதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே ஒரு மட்ரூம் ஃபர்னிச்சர் மாதிரி பண்ண சொல்லியிருந்தோம். அதுவும் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்ததும் பேக்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே கரெக்டாக ப்ளேஸ் அமைஞ்சிருச்சுங்க. ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் லுக் ஆஃப் அவர் லாண்ட்ரி ரூம் மேக் ஓவர். ரொம்பவே மிஷின்லாம் வச்சதும் சூப்பராக ஆயிடுச்சு. செம்ம நீட்டாக இருக்குது அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ திங்ஸ் வச்சியும் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லாவே ஆயிடுச்சு. அண்ட் பசங்களுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஸ்கூல்லேருந்து வந்ததும் கராஜ்லேருந்து நேராக இங்கே பேகை வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?